ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் இப்போ நாம் பக்தி யோகம்ன்ற 12வது அத்தியாயத்தில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பகவான் இந்த அத்தியாயத்தினுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி பக்தி சாஸ்திரத்தை பற்றி சொல்லிட்டு வராரு. பக்தி யோகம் எப்படி, பக்தியை செய்யறது எப்படி அப்படின்னு. அது மட்டும் இல்லை, பக்தி செய்ய முடியலன்னா அதுக்கு வேறு என்ன செய்யலான்னு ஒரு குழந்தைக்கு எடுத்து சொல்கிறா போல் சொல்லிட்டு வராரு பகவான். பக்தி செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஆத்மா உண்மையாக உணரலாம். ஆத்மா உண்மையாக உணர முடியலன்னா பரவாயில்ல, பகவானுடைய குணங்களை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு படிக்கட்டாக பகவான் சொல்லிகிட்டே வர்றாரு. அப்படி சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ அடுத்து 13வது ஸ்லோகத்துலேருந்து 19வது ஸ்லோகம் வரைக்கும் 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த 7 ஸ்லோகங்களில் பக்தர்களோட பெருமையை பற்றி எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா பக்தியினுடைய பெருமையை பற்றி எடுத்து சொன்ன பகவான் பக்தர்களோட பெருமையை பற்றி எடுத்து சொல்ல வேண்டாமா? அதனால் பார்த்திங்கன்னா இந்த 7 ஸ்லோகங்களில் ஒரு கர்மயோகிக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள்லாம் சொல்கிறாரு. யாரோ கர்மயோகிக்கு தான் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் குறிப்பாக பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் யோமத் பக்த சமே பிரியா சமே பக்த சமே பிரியா, அதாவது இப்படிப்பட்ட ஒரு பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்னு சொல்கிறாரு. பகவான் வாயிலிருந்து ஒருத்தர் எனக்கு பிரியமானவன்னு சொல்லணும் அப்படின்னு அதை நம்ம கேட்கணுன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம அதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும், இல்லைன்னா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? அப்படி இருக்கும்போது பகவானே அப்படிப்பட்டவர் ஒருத்தரை புகழ்ந்து சொல்லி அப்படிப்பட்ட ஒருத்தர் எனக்கு பிரியமானவன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு அப்படின்னா அப்படி அந்த என்னெல்லாம் குணங்கள் இருக்கணும்னு நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த குணங்கள்லாம் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுத்த பார்க்கலாமே. அதனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் பகவான் என்னென்ன குணங்கள் சொல்கிறாரு அப்படின்றத பார்த்துட்டே வரலாம். அந்த வரிசையில் இப்போ முதல்ல 13வது ஸ்லோகம். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரः கருண ஏவச நிர்மமோ நிரஹங்காரः சமதுக்க சுகः க்ஷமி. இதில் பார்த்தா இந்த சில நற்குணங்கள்லாம் ஏதோ இவங்கக்கிட்ட மட்டும்தான் காட்டணுமா, வேண்டியவங்கக்கிட்ட மட்டும்தான் காட்டணுமா, வேண்டாதவங்ககிட்ட மட்டும்தான் காட்டணுமான்னா அப்படி கிடையாது. அதனால தான் எடுத்த உடனே சர்வபூதானாம்னு சொல்லிட்டாரு. அனைத்து ஜீவராசிகளிடத்திலும் என்னெல்லாம் அத்வேஷ்டா, யார் இடத்துலையும் விரோதம் பாராட்டக்கூடாது, விருப்பம் காட்டக்கூடாது அப்படின்ட்டு. அகெயின் திரும்ப அத்வேஷ்டா அப்படின்னா நம்ம வேண்டியவங்க கிட்ட மட்டும், என் மனைவி கிட்ட நான் காட்டல, என் பிள்ளைகள்கிட்ட நான் காட்டல, என் நண்பர்கள் கிட்ட காட்டலன்னு சொல்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சர்வபூதானாம், அனைத்து ஜீவராசிகள் இடத்துலையும் வெறுப்பை காட்டக்கூடாது. மைத்ரக, அது மட்டும் இல்லாமல் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாருன்னா எல்லார்கிட்டையும் நட்பு காட்டணும், நட்பு பாராட்டணும்னு சொல்கிறாரு. கருணை ஏவச்ச, கருணையும் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, நிர்மமக, மமக்காரம் நீங்கியவனாக இருக்கணும். நிரஹங்காரக, அகங்காரம் நீங்கியவனாகவும் இருக்கணும். சமதுக்க சுகக, அதாவது இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் சமமாக நினைப்பவனாக இருக்கணும். க்ஷமி, பொறுத்து கொள்பவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் நிர்மமக, மமக்காரம் அப்படின்னா என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் மட்டும் வந்துடவே கூடாதுங்க. நிரஹங்கார, அகங்காரமும் இருக்கக்கூடாது, நான் தான் அப்படின்னு. அதே போல் சமதுக்க சுகஹக்ஷமினா இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கணுன்னா அது எப்படி சாத்தியம், அது எப்படி ஒருத்தரால் முடியும் அப்படின்னா இதில் பகவான் என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்ப துன்பங்களை சமமாக பாருன்னா துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லலை, அதுக்காக இன்பம் வரும்போது அழ சொல்ல. ஆனால் ஏதோ நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரேடியாக அப்படியே குதித்து வானத்துக்கு குதித்து கூத்தாட தேவையில்லை. அதே போல் ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டது அப்படின்னா அதுக்கு ஒடிஞ்சு போய் உட்காந்துடவும் தேவையில்லை. அப்போ இன்பம் வரும்போது என்ன நினைக்கணும் அப்படின்னா ரொம்ப கூத்தாடாமல் சரி சரி ரொம்ப நிலையாக இருக்கணும், ஏன்னா அடுத்தடுத்து எல்லாம் மாறி மாறி வரும் அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கணும். அதே போல் துன்பம் ஏதானு ஏற்படும் போது இதுவும் கடந்து போகும் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை வரணுன்றது தான் சமதுக்க சுகஹ க்ஷமி, சமமாக பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் க்ஷமி, பொறுத்து கொள்ளணும். எதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஐயோ மழை பெஞ்சிட்டே இருக்கே, வெயில் வந்தால் தான் தேவையில்ல, செடி எல்லாம் வளரும் அப்படின்ட்டு. வெயில் ஐயோ வெயில் தாங்க முடியலையே, மழை பெஞ்சால் பரவாயில்ல போல் இருக்கே அப்படின்ற மாதிரி இல்லாமல் மழை பெய்யும் போது இதுவும் இயற்கைன்னு பொறுத்துக்கொள்கிற மாதிரி வெயில் வரும்போது இதுவும் இயற்கைன்னு பொறுத்துக்கொள்ளணும் அப்படின்றது. அப்போ ஆக மொத்தத்தில் எல்லா ஜீவராசிகள் இடத்துலையும் விரோதம் பாராட்டாமல் நட்பை காட்டி, கருணையும் காட்டி, மமக்காரம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல்,
சுகதுக்கங்கள் இன்ப துன்பங்கள்லாம் வரும்போது அதை எப்படி எப்படி மேற்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பொறுத்து கொள்பவனாக இருக்கணும் அப்படின்றது தான் பகவான் சொல்கிறாரு. இந்த இன்ப துன்பங்கள் பொறுத்த மட்டும் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது நம்மளுடைய பாவ புண்ணியங்கள் கழிகிற ஒரு வழியாகவும் அதை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ யாரோ நம்மளை திட்டும்போது அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் இல்லையா? அதை ஏற்றுக்கிட்டு பொறுமை காட்ட முடியாதுல, அதுவும் இருக்குது. அப்போ என்ன நினைக்கணும்னா, சரி நம்ம பாவம் கழியுது அவங்க நம்மளை திட்டுறதுனால அப்படின்னு நினச்சிக்கணும். அதே போல் நமக்கு யாரோ கூப்பிட்டு பாராட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால தான் இது நடக்குது அப்படின்ட்டுலாம் நம்ம மமக்காரம் அகங்காரம் கொள்ளாமல், சரி ஏதோ நம்மளோட ஒரு புண்ணியத்தினால இது கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய சில குணங்கள். தொடர்ந்து நிறைய குணங்கள்லாம் சொல்கிறாரு, பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.